நைட்டு சாமத்துலேருந்து நல்ல மழை போல் காலையில் 8 மணி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இருட்டிகிட்டே இருந்ததா நான் என்ன விடியலையோன்னு நல்லா தூங்கிட்டேன் போல். அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சு ஆஹா இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் அப்படியே சுற்றிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே மழை பெஞ்சாலே போதும் கண்டெல்லாம் அப்படியே செழிப்பாக இருந்தது. யதார்த்தமாக தோட்டத்துலேயே பார்க்குறேன் நம்ம வெள்ளையே அப்படியே பூ அழகாக பூத்துருந்தா. பட் என்ன அங்கேயும் பூச்சியாக இருந்தது. அது நான் கட் பண்ணி விட்டாலும் மறுபடியும் வளர்றது பூச்சியாக வருதா இல்லை பூச்சி அங்கேயே உட்காந்து கடிச்சிக்கிட்டே இருக்கானே தெரியல. காலையில் எழுந்திரிச்சு எந்த வேலையுமே பார்க்காம இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தும் நல்லா தான் இருக்குது. பட் இந்த பட்டு பயவலிக்கு காலையிலேயே பசிச்சிருச்சு போல் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தேன். சரிவா கிச்சனில் போய் என்ன சமையல்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து அத்தை இடியப்பம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் நேற்று வச்சு நாட்டுக்கோழி குழம்பு லைட்டாக ஹிட் பண்ணிட்டு இன்றைக்கி பயறு போட்டு கருவாட்டு குழம்பு வச்சுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா மதியத்துக்கு கீரை வச்சிடலாம் அப்படின்னு முருங்கைக்கீரை எல்லாமே பறித்து ஆஞ்சிட்டு இருந்தோம். நம்ம சூப்பர் மார்க்கெட் அண்ணா வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சுட்டு மழை நின்றுச்சு. பட் இருந்தாலும் லைட்டாக தூத்தல் விழுந்துகிட்டே இருந்ததா. அத்தை இந்த தூத்தல்லையுமே நான் வெட்டுக்கு ஓடியாந்துடுறேன் அப்படின்னு போனாங்க. சரி ஆளை அனுப்பி வச்சுட்டு லைட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு பால்வாடியில் சத்து மாவு கொடுக்குறேன்னு வர சொல்லியிருந்தாங்க. மாமா போய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பால்வாடியில் எப்போவும் நான் பதிஞ்சுட்டேன். பட் எனக்கு என்னமோ இன்னும் அப்ளே ஆக மாட்டேங்குது. சத்து மாவு மட்டும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 5 பாக்கெட்டு கொடுத்து விட்ருந்தாங்க. சரி நம்ம இனிமேல் சத்து மாவு கூழ் அப்புறம் சத்து மாவு கொலக்கட்டை செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கலாம்.